நம்ம தியானிக்கிறது எதுனா உறவுகளின் தேவனை. ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எந்த தேவனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த சிங்கிள் மேன், ஒரே தேவன், அந்த தேவனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தேவன் நம்ம சொல்கிற இந்த திரியக தேவன் யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஆவிக்குரிய கனிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது யாருடையது? தேவனுடைய கேரக்டர். ஆவிக்குரிய கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தேவனுடைய கேரக்டர்ஸ். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிதா எப்படி இருப்பார், குமாரன் எப்படி இருப்பாங்க, ஆவியானவர் எப்படி இருப்பாங்க? அன்பாக இருப்பாங்க. அதனால தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கையை தட்டி எத்தனை புரியுது? இப்போ புரியுதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரிங்களா? இங்கே ஒரே அன்பு தான். பிதாவுக்கு குமாரன் மேலே அன்பு, குமாரனுக்கு பிதா மேலே அன்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு பிதா மேலேயும் குமாரன் மேலேயும் அன்பு. புரியுதுங்களா? ஆமாம், குமாரனுக்கு ஆவியானவர் மேலே அன்பு. இந்த அன்பின் ஐக்கியம்தான் நம்முடைய தேவனுடைய எனது சாயலே அதுதான். புரியுதுங்களா? நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே இதுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எனது இதுதான் அஸ்திபாரமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சிலருக்கு புதுசாக இருக்கும், சிலருக்கு புரியாது, சிலருக்கு பிடிக்காது. இவன் என்னத்தையும் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருக்கிறான்னு. நான் கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன், இது என் வாழ்க்கையில் பயங்கரமாக வேலை செய்யுது. இது நான் 100% அடித்து சொல்லுவேன், இதுதான் சரியான சத்தியம். சரிங்களா? நீங்கள் போ உங்களுக்கு புரியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அன்பின் நிறைவு தான் சிருஷ்டிப்பு. இந்த அன்பின் அழகு இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒரு தாய் ஒரு பிள்ளையை கொஞ்சம் அழகு இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை ரசிச்சிருக்கிறீங்க? நம்மால் பறவைகள் ரெண்டும் கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? தாய் பறவை சேய் பறவைக்கு சாப்பாடு ஊட்டும். அது என்னது? அது ஒரு அழகு. எத்தனை புரியுது? அழகாக இருக்கும். ஒரு மாடு கண்ணுக்குட்டியை அப்படியே நக்கும் பாருங்க, அது என்னது? அது ஒரு அழகு. புரியுதுங்களா? ஒரு குரங்கு குரங்கு குட்டியை அப்படி தோளில் போட்டு நெஞ்சில் போட்டு அப்படி கெட்டி பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கும். அது அப்படியே பேன் பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டுட்டே இருக்கும். அது என்னது? அது பேர் அழகு. புரியுதுங்களா? இந்த உறவில் ஒரு அழகை பார்க்குறோம் பாருங்க, அது என்ன நினைக்கிறீங்க? அதுதான் தேவனுடைய உறவில் இருந்து வெளிப்பட்ட சிருஷ்டிப்பினுடைய அழகு. கலர்ஃபுல்லாக இருக்கிறதும் சரி, பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்கிறது, பார்க்குறதுக்கு அப்படியே உள்ள ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்கள். இது எல்லாமே தேவனுடைய டிசைன். இது எல்லாம் எதிலிருந்து உருவானன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த உறவில் ஏற்பட்ட ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருந்து உதித்தது தான் இந்த சிருஷ்டிப்பு. நான் சொல்கிறது ஏதோ உங்களுக்கு ஒரு மாதிரியே ஒரு 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 கதை மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மை. இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்டிங்கன்னா தான் புரியும். அது எப்படி பிரதர் அப்படின்னா, அதை நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த உறவின் ஐக்கியத்திலிருந்து, இந்த அன்பில் இருந்து தேவன் சிருஷ்டித்தது தான் என்னது? மனுஷனை சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? இந்த அன்பில் இருந்து தான் சிருஷ்டிக்கப்பட்டதான் யார்? மனுஷன். ஆணும் பெண்ணுமாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். எதுக்காக சிருஷ்டித்தாரோ? எபேசியர் 1வது அதிகாரத்தில் நாம் பிதாவாகி நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பில் குற்றமற்றவர்களாகவும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்காக உலக தோற்றத்து முன்பாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்தாராம். இப்போ புரியுதுங்களா?